வாழ்க வளமுடன். 18 சித்தர்களில் ஒருத்தரான திருமூலர் திருமந்திரம் அப்படின்ற ஒரு நூலில் 3000 பாடல்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த திருமந்திரம் நமக்கு என்ன கொண்டு வரப்போகுது? இந்த மந்திரம் அப்படின்ற வார்த்தை மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா சொல்லப்படுது. இப்போ பூபா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அடைஞ்சுக்கிறோம்ல, அது போல இந்த திருமந்திரம்னு இந்த பேரோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 3000 பாடல்கள் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த திருமந்திரம் அப்படின்ற அந்த புத்தகத்தை நாம படிக்கும்போது அதுல இந்த திருமந்திரம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு திருமந்திர மாலை அப்படின்ற ஒரு பொருளை சொல்லியிருக்காங்க. மந்திர மாலை அப்படின்னா ஒரு மாயாஜாலம் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய ஒரு மாலை இருக்கு. அந்த மாலையை பத்தி தான் அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நாம இந்த திருமந்திரம் அப்படின்ற அந்த 3000 பாடல்கள்ல நம்ம படிச்சு அதை நம்மளுடைய வாழ்க்கை பயணமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த மந்திர மாலையை நாம அணிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அந்த மந்திர மாலை அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுடைய உடலை உள்ளுக்குள்ள போய் ஆராய்ஞ்சீங்க அப்படின்னா மண் இருக்கும். மண் அப்படின்றது இந்த கெட்டி பொருட்கள், சதை, எலும்பு அப்படின்ற ஒரு விஷயத்தோட இணைஞ்சிருக்கும். ரத்தம் அப்படின்றது நீரோட இணைஞ்சிருக்கும். உடல் சூடு அப்படின்றது நெருப்போட இணைஞ்சிருக்கும். அடுத்ததா காற்று. இப்போ பஞ்சபூதங்கள்ல உயர்ந்த நிலை அப்படின்னு ஒன்னொன்னா, அதாவது மென்மையான நிலை, லேசான நிலை, ஆற்றல் மிக்க நிலை அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா கீழே மண்ணுல இருந்து நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படின்ற அந்த ஆகாய தத்துவம் உயிரோட இடைஞ்சிருக்கும். இந்த மண் அப்படின்றது உடல் அப்படின்ற ஒன்றை குறிக்கக்கூடியது. இந்த நிலம், நீர், நெருப்பு அப்படின்றது இந்த உடல் சூடு. இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் அப்படின்றது பிரியறதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் அப்படின்றது சீராக இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் உடல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூச்சு காற்று தான். இந்த காற்றின் அசைவுனால தான் இந்த மூன்றின் இயக்கமும், அதாவது ரத்தம் பிளஸ் உடல் சூடு அதோட மூச்சு காற்று அப்படின்ற இந்த 3ம் சீரமைகிறது இந்த காற்றின் இயக்கத்தை வச்சு தான். இந்த உலகத்துல எப்படி இந்த காற்று உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அசைச்சுக்கிட்டு இருக்கோ, அதே போலவே இந்த உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பூதங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த காற்று மிக முக்கியமா பார்க்கப்படுது. பஞ்சபூதங்கள்ல 2வது நிலையில இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று அப்படின்றது இப்ப நம்ம கிட்ட எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு பக்கெட்டு மூச்சு காற்று இயங்கும், இன்னொரு பக்கெட்டு அடைச்சிருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கெட்டு ஓப்பன் ஆயிரும், இந்த பக்கெட்டு அடைச்சிக்கும். ஆக மொத்தத்துல இந்த மூச்சு காற்று ஒரு சைடா ஒரு நிலையில தான் ஓடப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாலை அப்படின்றது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கழுத்துல அணிவிக்கிறது போல 2 பக்கம் இருக்கிறதும் இணைஞ்சு இருக்கும். ஒரு கோர்வையா ஒரு ரவுண்டா இருக்கக்கூடியது தான் மாலைன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த மூச்சு காற்று அப்படின்றது இணைஞ்சு இருக்கக்கூடிய நிலையில இந்த 2ம் சேமா இயங்கக்கூடிய நிலையில நம்மளுடைய உடல்ல இயக்கம் இருந்தது. இப்போ நீங்க ரன்னிங் போங்க, இல்லைன்னா நீச்சல் அடிங்க, இல்லைன்னா ஸ்கிப்பிங் ஆடுங்க. இப்படி ஆக்டிவா இருக்கும்போது உங்களுடைய மூச்சு காற்று அப்படின்றது சீரா 2 மூக்குலையும் இயங்க ஆரம்பிக்கும். அந்த டயத்துல இந்த மூக்கடைப்பு இதெல்லாம் இல்லாம இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனா கூட உங்களுக்கு செக் பண்றது பார்த்தீங்கன்னா மூச்சு காற்றை நல்லா ப்ரீத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூச்சு காற்று அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சரி பண்ணிட்டீங்க, அதை சீரா இயங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பஞ்சபூதங்கள்ல மற்ற 4 பூதங்கள் இருக்குல்ல, அதை கையாளக்கூடிய தன்மை அப்படின்றது உங்ககிட்ட ஈஸியா வந்துடும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் மட்டும் இல்ல, ஆனந்தம் மட்டும் இல்ல, நீங்க அடையக்கூடிய எல்லா விஷயத்தையும், இலக்குகளையும் நிதானத்தோட, தெளிவோட, அமைதியோட இணைஞ்சு உங்களால அடைய முடியும். மரணமில்லா பெருவாழ்வு நிலை கூட உங்களுக்கு சாத்தியம் அப்படின்ற அற்புதமான விஷயங்களை இந்த மாயாஜாலங்கள், இந்த மந்திர மாலை அப்படின்றது நிகழ்த்துறதுனால இதுக்கு இந்த பேர் திருமந்திரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. திருமந்திர மாலை அப்படின்னு அதுக்கு பொருள் கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சித்தர்கள் நமக்கு அவங்க அடைந்த நிலையை நாமளும் அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க பயணத்துல கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய பாடல்கள் மூலமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை நாம முறையா கரெக்டா படிச்சு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நாமளும் அந்த நிலையை, அதாவது முதுமை அப்படின்ற ஒரு விஷயத்துல வரக்கூடிய வலி, நோய், மரணம் அப்படின்றத நம்ம கிட்ட அணுகாம அமைதியோட நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட துளிர்விட ஆரம்பிக்கும். மனிதம் அப்படின்ற அந்த மனதின் இதம் அப்படின்றது நம்ம கிட்ட எப்பவுமே நிலைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. இதை பத்தி அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கங்களையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
சொல்றது அவங்களுடைய கடமை, எடுத்துக்கக்கூடியது நம்மளுடைய உரிமை. ஒவ்வொன்றா பார்ப்போம், எடுத்துக்குவோம். வாழ்க்கையில் ஒரு பண்பட்ட ஒரு பக்குவமான நிலையை அடைவோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.